வந்த வேலையை விட்டு என்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் பிள்ளைங்க. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா தான் நான் கடைக்குள்ளே நுழைவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக சாப்பிட வச்சு உள்ளேயும் கூப்பிட்டு வந்தாச்சு. எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு பர்த்டே லாஸ்ட் வீக்கு. ஸோ எங்களால் போக முடியல. இன்வைட் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்றதுனால என்னால் போக முடியல. ஸோ இப்போ போய் பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி முடிச்சுட்டு கீழே போனால் ப்ரொஃபஷன் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மனுஷன் ட்ராலியை கொண்டு வந்துட்டு அது இதுன்னு எடுத்து வச்சுட்டு தீட்டிட்டாத அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனாங்க. நம்ம என்னங்க தனியாக கொண்டு போய் நம்ம மட்டும் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பேசுகிறது. ஸோ நான் வாங்கின பொருளை விட பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து தான் மனுஷன் அதிகம் காசு செலவு பண்ணுறாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு தேவையானதை வாங்கினோடனே கத்துவார். ஸோ ஒரு வழியாக சண்டை பிடிச்சி 2 ஹவர் தெரிஞ்சதுக்காக டயர்டாகிடுச்சு சண்டை போட்டு. ஸோ 2 பரோட்டாவையும் தள்ளிட்டு காஃபியும் குடிச்சிட்டு தெம்பாக நடந்து வந்தோம். வர வழியில் எங்கள் வீட்டுக்கார் வந்து மல்லி வேணுமான்னு கேட்டார் போல். என் காதில் வந்து நளினி வேணுமா, வாயை மூடிட்டு வாயா அப்படின்னு